அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்வி செயற்கைக்கோள் மூலம் நடைபெறக்கூடிய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். சிவரந்தோட்ட ஆசிரியர் வரிசையில் செல்வ தருணா சுகுணா தலைமை ஆசிரியை பரமானந்த நடுநிலைப்பள்ளி TM புதுக்குடி புளியங்குடி பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்களையும் தேர்ந்தெடுத்துகிறோம். அனைவருக்கும் வணக்கம். 1860களில் அமெரிக்காவில ஒரு நாள் ரயில் தண்டவாளத்துல ஒரு சிறு குழந்தை, ஒரு 10 மாதம் 11 மாதம் நிரம்பிய ஒரு குழந்தை ஒன்று தவண்டு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. தூரத்தே ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையுடைய அருகில் யாருமே இல்லை. குழந்தை அந்த ட்ரெயினை பார்த்து கைவிட்டு சிரிக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், மனிதனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியவை எப்பொழுதுமே ஒரு 3: யானை, ட்ரெயின், ஏரோப்ளேன். இந்த 3மே எவ்வளவு வயதானாலும் பார்த்து பார்த்து அந்த ஒலிகளை கேட்டு கேட்டு நாம் ரசிக்கக்கூடியவை. அந்த சிறு குழந்தையும் கூட அந்த தூரத்தில் வருகின்ற அந்த ட்ரெயினை பார்த்து கைவிட்டு சிரிக்கின்றது. பக்கத்தில் வந்துவிட்டது. இந்த குழந்தையை காப்பாற்ற யாருமே இல்லை. மிக அருகில் வந்துவிட்டது. ஒரு 10-11 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் ஓடி வருகிறான். அந்த குழந்தையை தூக்குகிறான். தூக்கி வீசி பக்கத்தில் எறிகிறான். அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டு விடுகிறது. அந்த குழந்தை யார் தெரியுமா? அருகில் உள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் குழந்தை. ஸ்டேஷன் மாஸ்டர் வருகிறார். தன்னுடைய குழந்தை காப்பாற்றப்பட்டதை அறிந்து ஆனந்தம் கொள்கிறார். அந்த பையனை அருகில் அழைத்து அவனை யார் என்று விசாரிக்கிறார். அவனுக்கு தேவையான அவனுடைய அபிலாஷைகளை புரிந்து கொண்டு அவனுடைய வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்கிறார். அன்று அந்த சம்பவம் நடைபெறாவிட்டால் இன்று நாங்கள் இங்கு இருந்து இந்த உரையாடலை தொடர முடியாது. இந்த பாடத்தை நாங்கள் நடத்தவும் இயலாது. நீங்கள் அங்கிருந்து கொண்டு அதனை கேட்கவும் இயலாது. யார் தெரியுமா? கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், அவர்தான். கிட்டத்தட்ட 1093 கண்டுபிடிப்புகளுக்கு மேல் கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு அர்ப்பணம் செய்த, ஒரு சுழலும் வட்டில் ஒரு ஊசியை வைத்தால் ஒலியானது பதிவு செய்யப்படுகிறது என்ற பேருண்மையை கண்டுபிடித்த கிராமபோனின் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன். அவர்தான் ஒலி பரவுதலை மிக அற்புதமாக கண்டுபிடித்து இந்த உலகிற்கு மாபெரும் நன்கொடையாக அளித்தார். அந்த ஒலி பரவுதலை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஒலி பரவுதல் என்று சொல்லும் பொழுது ஒலியானது ஒரு ஊடகத்தின் வழியாக பரவும். திசைவேகம் என்பது என்ன? ஒலியானது ஒரு நொடியில் செல்கின்ற தொலைவு. ஒலி ஒரு நொடியில் செல்கின்ற தொலைவை தான் நாம் திசைவேகம் என்கிறோம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். லல்லலல்லா 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 லல்லலல்லா. சல 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 பேசும் மொழிகள் எங்கிருந்து உருவாகிறது என்பதை படிப்போம். கல 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 சிரிக்கும் மொழிகள் எவ்வாறு கேட்கிறது என்பதை படிப்போம். லாலலலலலலலல பாடும் மொழிகள் எப்படி தொடுகிறது என்பதை படிப்போம். லல்லலல்லா 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 லல்லலல்லா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன நடத்த போறேன் அப்படிங்கிறது. நாம் பேசக்கூடிய ஒலி, நாம் சிரிக்கின்ற ஒலி, நாம் பாடுகின்ற ஒலி எங்கிருந்து எப்படி உருவாகிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நாம் எவ்வாறு பேசுகிறோம்? நம்ம பேசும்போது இந்த குரல் வளையில் கை வைத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த குரல் வளை அதிர்வது. என்ன நடக்கிறது நமது உடம்பிற்குள்? நமது குரல் வளையில் இந்த தொண்டைக்கு அப்புறம் குரல் வளை என்ற ஒரு உறுப்பு இருக்கிறது. அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். குழந்தை வாலாட்டு புள்ள நிறைய காலாட்டு சின்ன முயல மேளம் கொட்டு சிங்க குட்டிய தாளம் தட்டு. போய் என்ன சும்மா உட்காந்து வியாபாரம்
சேர்ந்து படிச்சு பாரு. நம்ம இருக்கிற இடம் இப்போ தான் சந்திரன், சரியா? நிலவில் இருக்கிறோம். நிலவில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்த ரோவரை இறக்க போகிறோம். இப்போ பூமியிலேருந்து அதை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. எப்படி கண்ட்ரோலாக பண்ண போகிறாங்க? அந்த நடவண்டியை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறா. சரிந்தாங்க. பாருங்க, அங்கே இங்கே மொபைலில் அங்கே